வணக்கம். இன்று பார்க்கக்கூடியது பேராசை பெரு நஷ்டம். பேராசை என்பது நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறது தானாக கிடைக்கும், இல்லை கேட்டு வாங்குவது. இது இயல்பாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடியது, அது கிடைத்தே தீரும். பேராசை என்பது ஒரு பொருள் அதே பொருள் மேலே மீண்டும் மீண்டும் கவனத்தை திருப்புவதும், ஒரு பொருள் போதும், இல்லை எனக்கு 10 வேண்டும், எனக்கு காணாது அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு மேலே படிப்படியாக போகிறது பேராசை. இதற்கு உதாரணம் பேராசை பெரு நஷ்டம் ஆகும். அதுக்கு உதாரணம் ஒருவன் ஒரு காட்டுக்குள்ளே போகிறான். காட்டுக்குள்ளே விறகு வெட்ட போய்கொண்டிருக்கிறான். அப்போது விறகு வெட்ட போயிட்டு இருக்கும்போது கவலையுடன் போகிறான். வீட்டுக்கு விறகு வெட்டி கொண்டு போயிட்டு சமையல் பண்ணி தான் சாப்பிடணும், விறகு பாக்கி விற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போய்கொண்டிருக்கிறான். இது நடைமுறையில் நடந்து கொண்டே இருக்கிறது. காலம்தான் மாறுகிறது தவிர அவனுடைய நிலைமை மாறவில்லை. அப்போ இப்படி ஒரு கட்டத்தில் இறைவன் தோன்றுகிறான். அவன் உனக்கு என்ன வேண்டும், நீ நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று இருக்கிறார். உடனே நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன். முதலில் சரி, இறைவன் சோதிக்கிறான். அப்போதுதான் ஒரு மூட்டை பணம் இருக்கிறது, இது வேண்டுமா, இல்லை உன்னுடைய கடன் சுமையை தீர்க்கிறதுக்கு இந்த சிறிய பொட்டண பணம் இருக்கிறது, இது வேண்டுமோ இது வேண்டுமோ என்று நீயே எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். உடனே இவன் இல்லை எனக்கு சிறிய மூட்டை போதும் அப்படி என்று சொல்லுகிறான். சரி, எடுக்க வரக்கூடிய இடத்துல பெரிய மூட்டையை எடுக்கலாமா என்று கேட்கிறான். அதுவும் உனக்கு தான் சொந்தம், அதை உன்னால் கொண்டு போக முடிந்தால் கொண்டு வைக்கும் என்று இறைவன் கூறுகிறான். உடனே இல்லை, நான் அரிசி மூட்டை நெல் மூட்டை எல்லாமே நான் தூக்கி வைக்கிறேன், அதனால் இதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது, தூக்கிடுவேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சொல்லி கேட்கும்போது, அந்த பண மூட்டையை நீ தூக்கி கொண்டு போகும்போது கீழே தவறி விளைந்தாலும் மண்ணில் விழுந்து விட்டால் அது உனக்கு சொந்தமில்லை, மீண்டும் அது மறைந்துவிடும். ஆகவே உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு போ. இவனை யோசிக்கிறான். சரி, அதுக்கு என்ன, நம்ம தான் தூக்கி இருக்கணும், ஒரு மூட்டையை கூட அசாலில் தூக்கி போகணும் வண்டியில் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை தூக்குறான். மூட்டையை தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு 3 கிலோமீட்டர் நடந்துட்டான். நடந்து தெரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். தள்ளாடி தெருக்கிட்ட போயிட்டான். நடுவில் தான் வீடு, 4 வீடு தாண்டினாலே வீடு வந்துடும். அப்புறம் வீடு வரக்கூடிய இதில் ஒரு 500 ரூபா நோட்டு கீழே கிடைக்கிறது. அப்போ அதை பார்த்துக்கிட்டு அவன் எடுக்கவா வேண்டாம், எடுக்கணும் ஒரு உதாரணம். ஆனாலும் ஆல்டோ பக்கத்தில் இல்லை. சரி, என்ன செய்கிறது? ஒரு கை கொண்டு மூட்டையை பிடித்து கொண்டு மறு கை கொண்டு குனிந்து எடுக்கிறான். பணத்தை 500 ரூபாய் எடுத்து முடித்து விடுகிறான். ஆனால் கையில் சிக்கியது 500, போனது ஒரு மூட்டை தவறி விழுந்தது. போனதான் மூட்டை, கிடைச்சது 500. இதற்கு பெயரும் பேராசை பெரு நஷ்டம். ஆகவே நமக்கு என்ன கிடைக்குமோ அதன் இறைவன் கொடுப்பான் கண்டிப்பாக. அதை வைத்து நாம் வாழ வேண்டும். உதாரணத்திற்கு எத்தனையோ பேர் நம்மளை தூக்கி விடுவார்கள். எல்லா நேரங்களிலும் நம்மளை தூக்கி விடுவார்கள். தாங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். உனக்கு நீயே என்கிற மனப்பக்குவம் வேண்டும், தைரியம் வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும், உழைப்பு வேண்டும், உறுதியான நெஞ்சம் வேண்டும், பயமில்லாத வாழ்க்கை வேண்டும். இவை அனைத்தும் இருந்தாலே இறைவன் உன்னுடன் மட்டுமே இருக்கிறான். வாழ்க்கை போரா, உனக்காகவே வாழ்க்கை இருக்கிறது போரா என்று சொல்லிக்கொண்டு பேராசை பெரு நஷ்டம்